வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவா. நண்பன் கேரியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அரசனுடைய ஒரு முக்கிய திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்ற ஒரு சங்கம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஊராட்சிகளிலும் அரசால் ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதன் மூலமாக அரசினுடைய பல்வேறு திட்டங்களை அறிந்து தெரிந்து பயன்பெறலாம். வாங்க இந்த திட்டத்தை பத்தி முழுசா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வளமான தமிழகம் அமைய வேண்டும் என்பதற்காக, வறுமையில்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு அரசானது ஒவ்வொரு கிராமத்திலையும் வறுமை ஒழிப்பு சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அனைத்து மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கியதாக அமைகிறது. பழங்குடியினர் மக்கள் இருக்கிற இடத்துல சிறப்பு கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்ற இரண்டாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் முழுமையாக பயன்பெற்று வாழ்வாதாரத்தை பெருக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதற்காக அரசாங்கம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுடைய பட்டியலை தயார் செய்து, அந்த பட்டியலில் இருக்கிற நலிவுற்றோர், ஏழை, மிகவும் ஏழை, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியோர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இந்த வறுமை ஒழிப்பு சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு அரசு தாராளமாக நிதி உதவி செய்திருக்கிறது. எனவே இந்த அமைப்பை பற்றி நீங்க மகளிர் திட்டத்தினுடைய பணியாளர்கள் யார் என்று தெரிந்து, இந்த அமைப்பு எங்கே செயல்படுகிறது, இதனுடைய பொறுப்பாளர்கள் யார் என்று நீங்க தெரிந்து, இதுல கடன் பெற்று தொழில் செய்து நீங்க வாழ்க்கையில் முன்னேறலாம். ஒரே நாளில் கடன் பெறுவது இந்த அமைப்பு ரொம்ப எளிமையா உங்களுக்கு உதவி செய்யும். குறைந்த வட்டி. எனவே வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கடன் பெற்று வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கடனையும் வட்டியையும் முறையாக திருப்பி செலுத்துகிற பொழுது உங்களை போன்ற விடுபட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த திட்டத்தை பத்தி எல்லோருக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பகிர்கிற பொழுது இது எல்லோருக்கும் பயன் தரும். வளமான தமிழகத்தையும் உருவாக்க முடியும். நமது வாழ்வாதாரம் மேம்படும். இப்படி ஒரு அருமையான திட்டத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா.